ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம கார்த்திகேயனை பற்றி சரவணன் கிட்ட பாண்டியன் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சு இப்போ பாண்டியன் கிட்ட வந்து, அப்பா அந்த கார்த்திகேயன் குடும்பம் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்ப்பா, அது மட்டும் இல்லாமல் கார்த்திகேயனும் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் கொஞ்சம் கூட யோசிக்காம கார்த்திகேயன் கால் பண்ணி, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுங்களா? கண்டிப்பா சார், நாளைக்கு காலையில 6 மணிக்கு டான் உங்க வீட்டுல இருப்போம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு இந்த விஷயத்த தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு துள்ளி குதிச்சுட்டு ஓடி போய் தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அரசிக்கு இப்போ பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்ற விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அரசி வெக்கப்படுவோம், நம்ம ராஜியும் மீனாவும் என்ன அரசி என்ன வெக்கத்துல மூஞ்செல்லாம் செவந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். போங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே உள்ள ஓடிடுறாங்க. மாமா இங்க பாருங்க மாமா, அந்த கார்த்திகேயனை அரசிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்ககிட்ட தான் இத்தனை நாளா சொல்லாம வச்சிருந்தா. இப்போ அந்த பையனவே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அவ வெக்கத்துல எப்படி ஓடி போறான்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பழனி சித்தப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி கிட்ட போயிட்டு நம்ம பாண்டியன், இங்க பாருப்பா அரசி, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. அந்த கார்த்திகேயன் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, நீங்க என்னோட வாழ்க்கையில நல்ல முடிவு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே 6 மணிக்கு உள்ள நம்ம கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பொண்ணு பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வந்த உடனே பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நம்ம கார்த்திகேயன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க பையன் ரொம்ப தமாசா பேசுறாரு, அது மட்டும் இல்லாம தன்னோட பொருளெல்லாம் வைக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பேசி என்னோட மனசை மாத்தி என் கடையில பொருளெல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு பாத்துங்களா அப்படின்னு நம்ம கார்த்திகேயனை பத்தி குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்த்துடலாமா, இது வரைக்கும் நான் பொண்ணு பார்த்ததே கிடையாது, என் பையன் தான் பொண்ணு பார்த்துருக்குன்னு சொன்னா, அதனால நம்ம பொண்ணு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேள்வி, கண்டிப்பா பொண்ணு பார்த்துடலாம், கோமதி பொண்ணு கூட்டிட்டு வா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி அதுக்கப்புறம் நம்ம ராஜி மீனா இவங்க 3 பேருமே போய் நம்ம அரசியை கூட்டிட்டு வராங்க. அரசியும் வெக்கத்துல வெளியே வரவும் இதை பார்த்த கார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படியே தேவதையே நடந்து வர மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்த உடனே அதாவது எல்லா சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு உக்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே நம்ம கார்த்திகேயன் இருந்துட்டு அரசியை பார்த்து, இந்த சாரியில நீங்க அம்சமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சைகையிலே காட்டவும் நம்ம அரசிக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடுது. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மோதிரம் மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு என்ன, கண்டிப்பா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2 பேரும் மாத்தி மாத்தி மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தட்டையும் மாத்திக்கிறாங்க. தட்டை மாத்திக்கிட்ட உடனே கல்யாண டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இங்க பாருங்க அரசி இருக்கிற வேகத்திலையும் அவருக்கு சந்தோஷத்துலையும் நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் சொல்லுவா அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கமும், அண்ணி என்ன நீ அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, நீங்களே ஒரு நல்ல முகூர்த்தத்தை நீ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லவும், இந்த பக்கம் நம்ம கோமதி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வருது. இதை பார்த்து நம்ம அரசி வந்துட்டு, அம்மா என்னாச்சுமா, எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க, இங்க பாரடி அரசி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டேன் தெரியுமா. என்னோட ஆசையே என்ன தெரியுமா, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும் தாண்டி. இப்போ நீ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கே என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி. நீ எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்டி. இவ்வளோ பெரிய நல்ல குடும்பத்துல நீ வாக்கப்படணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல வாக்கப்பட்டு போக போற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அரசி. இங்க பாருங்கம்மா, என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. நான் எப்படி அதாவது நான் எப்படி கஷ்டப்பட முடியும், சந்தோஷமா தானே இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம
கதர் இருந்துட்டு, மா என்னம்மா இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த சமயத்தில் நீ கண் கலங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குதாம்மா, நீ முதல்ல கண்ணை தொடச்சிக்கிட்டு நடக்கிற விஷயத்த என்ஜாய் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் இருந்துட்டு, கோமதி எனக்கும் ஒரு ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண் கலங்கிருச்சு கோமதி, நம்ம அரசி இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் எப்பவுமே பார்த்தது கிடையாது. கார்த்திகேயனுக்கும் அரசிக்கும் பொறுத்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் குழலி வராதது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டா, ஆனால் நிச்சயதார்த்தத்துக்கு வராது ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது கோமதி எனக்கு. இங்கே பாருங்க, குழலி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அரசிக்கிட்டேயும் பேசிட்டா, அரசியும் ரொம்ப வருத்தப்பட்டாதான். என்ன பண்ணுறது, அவளுக்கும் வேலை இல்லை, பரவாயில்ல விடுங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னா. கல்யாண டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன்னு குழலி சொல்லிட்டா. மா என்னம்மா, குழலிக்கு என்ன என்ன வேலையாக இருந்தாலும் வந்திருக்கணும்லம்மா, ஏமா வரல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கமும், ஏண்டா நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியாடா, அமைதியே இருடா, அவளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுடா, அதனால தான் வர முடியல, இப்போ இருக்கிற நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம குழலையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கல்யாணத்தை ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பொண்ணு வீட்டில் சொல்லவும், மாப்பிள்ளை வீட்டிலவும் சம்மதம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருமா அரசி, ஒரு வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கிறது உனக்கு சந்தோஷமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம செந்தில் இருந்துட்டு அரசியை கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் எனக்கு சந்தோஷம் தானே, இந்த விஷயத்தில் நான் எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, அரசுக்கே விருப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இதில் தள்ளி போட வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரு வாரத்திலேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்ன மாப்பிள்ள உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கார்த்திகேயன்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் உங்கள் வாயால் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா, நீங்கள் ரொம்ப டெரரு, உங்களை பார்த்தாவே எனக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கும் சார், ஆனால் நீங்கள் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறத பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது, ஒரு மாதிரி மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னங்க இந்த பையனை இவ்வளோ மிரட்டி வச்சுருக்கீங்க, இங்கே பாருங்கள் தம்பி, என் புருஷன் ஒன்றும் ரொம்ப டெரர் பீஸ் எல்லாம் கிடையாது, அவரும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆனால் அடிக்கடிக்கு கோவப்படுவார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், அத்தை நீங்களும் ரொம்ப சாஃப்ட் அத்தை, என்னோட அப்பாவும் என் அம்மாவும் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க, கண் கலங்கவே விடமாட்டேன் நான், நீங்கள் அரிசியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பார்த்ததுமே கண்டிப்பாக என் பொண்ணு நீங்கள் சந்தோஷமாக வச்சுப்பேங்கன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துருச்சுங்க, இனிமேல் அரிசியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு என் மனசுக்கு எப்போவோ தோணுருச்சு அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் ஒருத்தரை பார்த்தாவே தெரியும்ல, அந்த மாதிரி தான் உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதுவும் என்னோட புருஷன் உங்களை மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும், நம்ம மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எந்த ஒரு வரதட்சணையோ இல்லை நகையோ பணமோ காரோ எதுவுமே எதிர்பார்க்கல, பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுகிறாங்க. இதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்னோட பொண்ணுக்கு 80 நகையும் அதுக்கப்புறம் இந்த சாமான செட்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மாப்பிள்ளை வீட்டில இருந்து, இங்கே பாருங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ செய்யுங்க, ஆனால் அதில் ஒரு துளி கூட நாங்கள் கேட்கவே கிடையாது, உங்கள் பொண்ணை எப்படி இருக்காளோ அப்படி அனுப்புனா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், என் பையனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டும் போதும், என் மருமக இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்பவுமே இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அரசி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, என்ன அரசி உங்கள் மாமியார் அத்தை மாதிரியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க போலியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீயும் அத்தை மாதிரியே ஒரு மாமியார்கிட்ட போயிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், அண்ணி எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, அவங்க அம்மா இப்படி இவ்வளோ சாஃப்டா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இவ்வளோ சாஃப்டா இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாண வேலை இருக்கு, அதனால நிறைய வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், நான் கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு அரசிக்கிட்ட போயிட்டு, அரசிமா உனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்கிறது ஓகே
ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா என்ன நீ இதில் ஓகேவா இல்லையானுன்றது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அப்பாவும் அம்மாவும் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இந்த விஷயத்தில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லவும், நம்ம பாண்டியன் கிட்ட போய் மீனா இங்கே பாருங்க மாமா, எதுக்காக அரசியோட கல்யாணத்தை ஒரு வாரத்திலே ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா மீனா, ஏற்கனவே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணி ரொம்ப நாள் இழுக்கடிச்சதுனால தான் அரசியோட கல்யாணம் நின்று போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நிச்சயதார்த்தம் பண்ண கையோடையே சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலான்ற எண்ணம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்தனே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. இல்லை மாமா, குமாரோட கல்யாணம் ஒரே ஒரு வாரத்தில் நடந்ததுனால நம்ம அரசியோட கல்யாணத்தையும் அப்படியே நடத்துறீங்களோ அப்படின்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்தது மாமா. அதனால தான் கேட்டேன். ஐயோ மீனா, அப்படியெல்லாம் இல்லைப்பா, நான் என்னோட மனசில் இருந்ததை சொன்னேன், வேற எதுவும் இல்லை. அவனுக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என்னோட பொண்ணோட கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக சீரும் சிறப்பமாக நடக்கணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா அரசியோட கல்யாணம் ரொம்ப நல்லாவே நடக்கும். அரசி, நீ கவலையே படாதம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கதிரு, நம்ம செந்தில், அதுக்கப்புறம் சரவணன், இவங்க 3 பேருமே அரசி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா அரசிமா, அண்ணனுங்களா உனக்கு நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னென்ன கேள்வி இது, நீங்க எனக்காக இனி என்ன பண்ணாலும் சந்தோஷம்தான், பண்ணலைனாலும் எனக்கு சந்தோஷம் தானே, நீங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், நீங்க ஏதோ இதை பத்தி யோசிக்கவே தேவையில்லைன்னா, இங்க பாருமா அரசி, நீ எங்களோட கடைசி செல்லக்குட்டி, கடைக்குட்டி, அதனால நீ என்ன ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுன்ற எண்ணம் எங்க மனசுக்குள்ள இருக்குல்ல, அதனால நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் ஏதாச்சும் ஒன்று நடக்காம இருந்திருந்தா அது ஏதாவது சொல்லுமா, நான் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நீங்க எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறது தானே எனக்கு மனசுக்குள்ள இருக்க ஒரே ஒரு ஆசை, நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா சண்டை போடாம இருந்தாவே அது மட்டும் போதுனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருடா, நம்ம தங்கச்சியே நம்ம எல்லாரும் சண்டை போடாம சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்றா, அப்போ நம்ம தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, தங்கமயில் அண்ணி என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், ஆனால் இப்போ உங்கள் வயிற்றில் உங்கள் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அதுதான் என் மனசுக்கு இப்போ வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குது, அவங்க இப்போ நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னு என் மனசுக்கு தோணுதுண்ணே, நீங்கள் நல்லா யோசிங்க, நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுங்கண்ணே, நீங்கள் தங்கமயில் அண்ணியை வேண்டான்னு சொன்னாலையும் எனக்கு சந்தோஷம்தான், அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னாலையும் அதை விட எனக்கு சந்தோஷம் தானே, ஏன்னா போகிற குழந்தை அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சு வாழ்றதில்ல, அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தைக்கு நம்ம எந்த ஒரு தண்டனையும் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தானே நான் இப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா யோசிங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, ஹரிசிமா என்னம்மா திடீர்னு மாமா கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்ட, அவர் ஏற்கனவே ரொம்ப மன உடைச்சல்ல இருக்காரு, இப்போது தங்கமயில் அக்காவோட தங்கச்சி சுடரை குமார் கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்படி இருக்கும்போது எப்படி எந்த ஒரு முறையுமே இல்லாமல் தங்கமயில் அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்க முடியும், அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுகன்யா இருந்துட்டு, எப்படி ராஜி நடக்காது, கண்டிப்பாக நடக்கும், அவங்க ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்காக இவங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண 2 பேரும் இப்போது 2 பேருக்கும் அப்பா அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, இவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு, இதுல தப்பே கிடையாது. இங்க பாரு சரவணா, நல்லா யோசிச்சு நீ நல்ல ஒரு முடிவெடு, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கைக்கு எது சரியோ எது நல்லதோ அது நல்லா யோசிச்சு முடிவெடு, சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, மயிலக்காவை பற்றி இங்கே யாரும் பேச வேண்டாம், இங்கே பாருங்க மாமா, நீங்களும் மயிலக்காவை பற்றி யோசிக்காதீங்க மாமா, யோசிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும், அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் சந்தோஷமாக இருங்க மாமா, இப்போது அரசியோட கல்யாணமும் நடக்க போகுது, அரசியோட கல்யாணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ல, இங்கே பாரு ராஜிமா, இங்கே பாருங்க சித்தி, நீங்களும் இதை பற்றி பேசாதீங்க, ஏன்னா சரவணன் மாமா ஏற்கனவே ரொம்ப மன உடைச்சல் இருக்காரு, இதை பற்றி பேசி அவரை காயப்படுத்த வேண்டாமே, எதுக்காக
அவரை திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால யாரும் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் சரவணன் மாமா கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா சரவணன் மாமா ரொம்ப மனசொடைஞ்சு போய் போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அது மீனா சொல்லவும், நம்ம ராஜி அரசி இருந்துட்டு, "இல்ல அண்ணி, நான் என்ன யோசிச்சேன்னா, அண்ணன் மட்டும் இப்போ தனியா இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. மயில் அண்ணியும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். ஆனா அவங்க நகை விஷயத்துலயும், பண விஷயத்துலயும், படிப்பு விஷயத்துலயும், வயசு விஷயத்துலயும் இப்படி ஒரு பொய் சொன்னதுனால தானே அவங்க வாழ்க்கையே இப்படி தலைகீழா மாறிடுச்சு. அப்படி ஒரு பொய் சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்க இந்த வீட்ல சந்தோஷமா தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி 2 பேரும் சந்தோஷமா வாழணுன்ற ஆசை என் மனசுக்குள்ள இருக்கு. அதனால தான் அந்த ஆசையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சரவணனை நினைச்சு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, சின்ன குழந்தை மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. இனிமே சரவணன் மாமா வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் அவர் மனசு கஷ்டப்பட போகுது. அதனால தான் அவர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம்னு சொன்னேன். சரிங்க அத்தை, இப்போ நம்ம ராஜியோட அரசியோட கல்யாணம் நடக்க போகுது. இது உங்கள் அண்ணனுக்கிட்ட சொல்லலையா? உங்கள் அண்ணனுங்கிட்ட சொன்னால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. ஆமாடி, நானும் சொல்லணும்னு தான் நினச்சேன். அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் என் அண்ணனுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் பற்றியே யோசிச்சுக்கிட்டே பாண்டியன் கிட்ட போகிறாங்க. என்ன என்ன கோமதி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம தங்கமயில பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தங்கமயில் இப்போ வர வர ரொம்ப நல்லவளாக இருக்காங்கங்க. அவள் மனசு திருந்தி செஞ்ச தப்பை உணர்ந்து ரொம்ப நல்லவளாக தான் இருக்கா. இதை நினைக்க தானங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவனோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அந்த தங்கமயிலுக்கு அப்போவே புத்தி வந்திருந்தா இப்போ கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாளே. அவளோட வாழ்க்கையை அவளையே அழிச்சுக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, என்னம்மா எங்கே பார்த்தாலும் சரவணன் அண்ணனை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அண்ணன் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, எதுக்காகம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை விட்டுட்டு நடக்கிற வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க உங்ககிட்ட நான் பேச வந்த விஷயமே வேறங்க, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் வேற. நான் அரசிக்கு நம்ம வீட்டில் நிச்சயதார்த்தமோ இப்போ கல்யாண ஏற்பாடும் பண்ணியிருக்கோம்ல, அந்த விஷயத்த அம்மாக்கிட்டேயும் அண்ணனுக்கிட்டேயும் நான் சொல்லிட்டு வரணும். எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குன்னு மாமா அப்படின்னு சொல்லவும், சரி கோமதி, நீ போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனுங்க கிட்ட சொல்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷமாக இப்போ பழனியை கூட்டிகிட்டு எதிர் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம பழனி இருந்துட்டு, ஆத்தா என்ன ஆத்தா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பழனியோட வாய்ஸ் கேட்ட உடனே நம்ம அப்பத்தா குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே, பழனி இங்கே பாரு பழனி, நீ இந்த வீட்டுக்கு வந்துரு பழனி, உங்கள் 3 பேருமையும் ஒன்றா வச்சு ஒரே குடும்பமாக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைடா. அது கொஞ்ச நாள் மட்டும்தான் நிறைவேச்சு. திரும்பவும் நீ உங்கள் அக்கா வீட்டுக்கே போனதுனால என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உன் பையனை எங்கள் வீட்டில் என்ன கொடுமையை படுத்திக்கிட்டு இருக்கோம்? உங்கள் குடும்பத்தில் உன் பசங்க 2 உன் பையன் கொடுமைப்படுத்துறதை விட எங்கள் வீட்டில் யாரும் கொடுமைப்படுத்தலை. என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான். எதுக்காக திரும்பவும் தம்பியை பற்றி நீ யோசித்து நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? திரும்பவும் தம்பியை பற்றி யோசித்து நீ கஷ்டப்படாத. அவன் எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான். உன்கிட்ட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்ன கோமதி, என்ன விஷயம்? இல்லைம்மா, அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லவும், என்ன கோமதி சொல்கிற? எதுக்காக இவ்வளோ திடீர்னு அவசரமாக கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லை, நல்ல இடமா வந்துச்சு, அவரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. அதனால தான்மா திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். பையனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம். அதனால தான் இந்த கல்யாணத்தை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோமதி. அரசியோட நல்ல மனசுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லதாக தான் நடக்கும். நீங்கள்
அரசிக்கு குமார கல்யாணம் பண்ணி வையுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் சபதம் சொல்லியிருந்தா என் மனசுக்கு இப்போ ரொம்ப 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 வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா குமார் திருந்திருவான்னு நினச்சேன். அவன் திருந்தாத ஒரு ஜென்மம். அவன் கண்டிப்பாக எந்த காலத்துக்கும் திருந்தவே மாட்டான். அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை நம்மளையே சீரழிச்சிருப்போம். இப்போது அரசியோட வாழ்க்கை தப்பிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளோட நல்ல மனசுக்கு எப்பவுமே அவள் சந்தோஷமாக தாம்மா இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேல் வராரு. வந்த உடனே நம்ம ராஜியும் குடுகுடுன்னு ஓடி வந்து அத்தை என்ன மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ராஜி அப்படியே சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் அரசி. ராஜி அப்படின்னு சொல்லவும், அப்பா இங்கே பாருங்கப்பா எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், கடைக்குட்டியாம்மா யார் அந்த கடைக்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சக்திவேல் வராரு. சக்திவேல் வந்த உடனே ரொம்பவே கோபமாகவும் ஆத்திரமாகவும் அவங்க 3 பேரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் குடும்பமாக என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கணும். அதனால் நீங்கள் யாரும் இந்த வீட்டில் ஒருத்தர் கூட நிற்கக்கூடாது. எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்துடணுமா. பத்திரிக்கை அடித்த உடனே உங்களுக்கு தான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாம் தான்மா வந்தோம் அப்படின்னு சொல்லவும், கோமதி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு இங்கே பாருமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம குமார் வராரு. குமார் வந்த உடனே என்னப்பா என்ன எதிர் வீட்டில இருந்து ஒரு சில பேர் எல்லாம் வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா அந்த ஓடுகாலி இருக்கால ஓடுகாலி, எந்த ஓடுகாலிப்பா அதுதான்டா அந்த அரசிக்கு என்னமோ கல்யாணம் பண்ணுறாங்களாம். இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்க போகுதான். அந்த விஷயத்த தான் வந்து பேத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. என்னப்பா சொல்றீங்க? அவளுக்கு அரசிக்கு கல்யாணம் நடக்க போதா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வேற யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாள். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் முத்துவேல் இருந்துட்டு சத்துவேல்கிட்டேயும் குமார்கிட்டேயும் இங்கே பாருங்க இப்போது அவன் கோமதியோட பொண்ணு அரசிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன், அந்த கல்யாணத்தை நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே யாராவது பிரச்சனை பண்ணீங்க அவ்வளோதான், உங்களுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு என்ன பெரியப்பா சொல்கிறீங்க, என்ன டைரெக்டாக என்கிட்டே சொல்ல வேண்டியதானே, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த தான் போகிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ கல்யாணம் நடக்கவே கூடாது, எனக்கு என்ன குறைச்சல், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாள். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சத்தி என்ன சத்தி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சுடர் இருந்துட்டு இங்க பாருங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் எல்லாரும் முன்னாடியும் நம்ம குமார கேள்வி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்னடி எல்லாரும் முன்னாடியே நான் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, யாரடி உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு ஒரே அடி பல்லாருன்னு நம்ம சுடர் கன்னத்திலே விடவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அது அப்பத்தாவும் நம்ம முத்துவேலும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா குமார் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு ஒரு அடி பலார்னு கொடுக்கவும், இங்கே பாருடா வீட்டுக்கு உன்னை நம்பி வந்த பொண்ணை எப்படிடா நீ கையை நீட்டலாம், கையை நீட்டுறது தப்பு இல்லை, உனக்கு தப்புன்னு யாரை சொல்லி கொடுக்கலையாடா, ஏன்டா இப்படி புத்தி கெடுத்தேனமா பொறுக்கி மாதிரி பிகோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது யாரு நம்ம மாறி இருந்துட்டு இங்கே பாரு குமார் உனக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஏதோ உன்னோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் நடந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா. எப்படிடா உன்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி கையை நீட்டு அடிக்க முடிஞ்சது, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு தாண்டா உனக்கு வாழ்க்கை கொடுத்து உன்னோட வாழ்க்கையை ஒளியாக வீச வச்சிருக்கா. அப்படியேப்பட்டவளை போய் நீ கையை நீட்டுற, உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? இங்க பாருங்கம்மா எனக்கு வெக்கமா இல்லம்மா, அந்த அரசி என்னோட வாழ்க்கையில எவ்வளவோ விளையாடிட்டா, அவளோட வாழ்க்கை நல்லாவே இருக்கக்கூடாதம்மா, என்னோட வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம பண்ணால, அவளோட வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்று இருக்கவே கூடாதம்மா, கண்டிப்பா அவளோட வாழ்க்கையில இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சத்திவேல் இருந்துட்டு டே குமார் என்னடா ஆச்சு உனக்கு,
எதுக்காகடா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்கப்பா, அந்த அரசியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விடமாட்டேன். கண்டிப்பா நீங்க யாரு என்னை தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்து தான் போறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சுடருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்கன்னா எதுக்காக நிறுத்துறீங்க? அப்ப என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? இந்த வீட்டில் ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிறதுக்கா? இனிமே நான் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவும் அம்மாவும் என்னை வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போதானே புரியுது எனக்கு பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காதுன்னு அப்படின்னு நம்ம சுடர் பேக்கை தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இனிமே இந்த கதையில என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.